Hi friends, in the video நம்ம 10th max graph தான் பார்க்க போறோம். நியூவா இன்க்ளூட் ஆயிருக்க exercise 3.5. So இதுல வந்து direct variation then indirect variation இதுக்கு தான் நம்ம வந்து graph வரைய போறோம். So direct variation னா என்னன்னா ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ஒரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் திங்ஸும் அதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு பென் 2 ரூபானா 10 பென் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக 20 rupees. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சேம் வே டிக்ரீசிங். ஸோ இந்த மாதிரி இருந்தால் டைரக்ட் வேரியேஷன். இதோட கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்ட்ரைட் லைன். Straight line. So அதோட general form equation வந்து என்னன்னா y equal to kx. Kங்கிறது வந்து constant of proportionality இல்லைன்னா proportionality constant சொல்லுவோம். இந்த y by x பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே சேமா வரும். x இங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா y by x பண்ணா எல்லா பாயிண்ட்லயும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதான் வந்து டைரக்ட் வேரியேஷன். ஓகே, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்னன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து தெரிஞ்சது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கம்மியானால் அந்த ஒர்க்கிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா நேர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன்னா வந்து எதிர் மாறுபாடு. ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் ஒன்று இருக்கணும்ல, அது வந்து என்னன்னா xy is equal to k. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேமா வந்துட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். நெக்ஸ்ட் திங், அதோட கர்வ் வந்து எப்படி கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்மூத் கர்வ் கிடைக்கும். ஸ்மூத்னாவே தெரியும், இந்த இடைஞ்சல் இல்லாமல் இப்படி போகிறது. ஸோ இப்படி வந்து இப்படிலாம் இல்லை. ஸோ ஸ்மூத் கர்வ். ஸோ இந்த கர்வுக்கு பேர் என்னன்னா ஹையர் கிளாஸ்லாம் படிக்க போறீங்க இந்த கர்வ் பற்றி டீட்டெயிலாக 11th 12th. ஸோ ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாம். ஓகே, இது வந்து எங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். So a garment shop announces a flat 50% discount on every purchase of items for that customers. So எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 50% அப்படின்னா பாதி விலைக்கு. So draw the graph of the relation between market price and discount. ஓகே, டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ். சில சம்ஸ்ல அவங்களே டேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ மார்க்கெட் பிரைஸ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எல்லாமே ருபீஸ் தான் யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ அது ருபீஸ். ஓகே, இது 1000 rupees வந்து அந்த காஸ்ட் ஆஃப் த கிளாத்தாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் பாதி 500. ஸோ 2000னா அதில் பாதி வந்து 1000. 3000னா அதில் பாதி வந்து 1500. தென் 4000னா அதில் பாதி வந்து 2000. தென் 5000 அப்படின்னா அதில் பாதி வந்து 2500. அவ்வளோதான், டேபிள் முடிஞ்சுது. மினிமம் வந்து 5 பாயிண்டாவது இருக்கணும். அதை விட இன்க்ரீஸ் ஆகியும் போகலாம், பட் மினிமம் வந்து 5 points இருந்தால் போதும். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா y by x கால்குலேட் பண்ணலாம். 500 by 1000. நெக்ஸ்ட் 1000 by 2000. இப்படி போயிட்டு நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட்ல என்ன இருக்கு 2500 by 5000. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/2 தான் வரும். இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா இது கேன்சல் பண்ணால் 125, 225 சார் 50. அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணாலும் 1/2. ஸோ கான்ஸ்டன்டாக இருக்கும். இதை தான் நம்ம கேன்னு எடுத்துக்கோம். ஸோ கே வந்து இங்கே 1/2. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், y is equal to kx தான் நம்மளுடைய திங்கு. ஸோ இப்போ y is equal to 1/2 x. ஸோ இதுக்கு என்ன எழுதணும்னா ஆக்சுவலாக ஃப்ரம் டேபிள். ஓகே, ஃப்ரம் டேபிள் ஆரம்பிக்கும் போது இப்படி எழுதிக்கோங்க. ஃப்ரம் டேபிள் கொஸ்டின்ல டேபிள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் டேபிளை எடுத்து போட்டு இந்த பாயிண்ட் எழுதணும். ஃப்ரம் டேபிள் as x increases y also increases. Y also increases. Thus
the variation is called direct variation. Variation is called direct variation. Direct variation. So direct variation இப்போ இந்த thing இங்க எழுதிக்கலாம். Direct variation na y is equal to kx. So அப்போ y is equal to k வந்து constant மாறாம இருக்கிறது 1/2 x. So இப்போ நம்ம graph போட்டு முடிச்சிட்டு அதோட solution எழுது. ஓகே, இப்போ கிராஃப் போட்டிருக்கேன். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் தான். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கிராஃப்ல 1 சென்டிமீட்டர் தான். அதை தான் நம்ம யூனிட்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா ₹1000 எக்ஸ் ஆக்சிஸ்ல வரதெல்லாம் தௌசண்ட்ஸ். ஸோ 1000, 2000, 3000, 4000, 5000 வரைக்கும் நம்ம டேபிள் போட்டிருந்தோம். ஸோ 6000, 7000, 8000 நீங்க எது வரைக்கும் கோடு போடுறீங்களோ அது வரைக்கும் ஃபுல்லா எழுதியாகணும். இந்த மாதிரி எம்டியை விடக்கூடாது. ஸோ இல்லைன்னா நீங்க ஷார்ட்டா போட்டுருங்க லைன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நான் இங்க வரைக்கும் எக்ஸ் எழுதிக்கணும், இது வரைக்கும் எழுதிருக்கேன். ஸோ 10,000. ஸோ இது ஏரோ போட்டு எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் போட்டுருணும். இங்க ஆரிஜின்னா ஓ, இது லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க எக்ஸ் டேஷ் போட்டுருங்க. இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒய் டேஷ் போட்டுருங்க. இங்க நெகட்டிவ்ஸ் வராது, ஏன்னா காஸ்ட் இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் நெகட்டிவ் ஆயிரும், காஸ்ட் வந்து நெகட்டிவா இருக்காது. ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்க வந்து 500 எடுத்திருக்கேன். தட் இஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ₹500. ஸோ 500 மல்டிபிள்ஸா எழுதணும். ஏன் 500 எடுத்தோம்னா நம்ம டேபிள் வந்து 2000 அதுல பாதி வந்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி 5000 2500 எழுதியிருக்கோம். ஸோ அதனால 500 எடுத்திருக்கோம். ஸோ இது 500, அப்புறம் என்ன ஒரு 500 ஆட் பண்ணா 1000, அப்புறம் 1500, அப்புறம் 2000, 2500, தென் 3000, 3500, 4000, 4500. ஓகே, ஸோ இந்த நேரம் என்ன எழுதணும்னா மார்க்கெட் பிரைஸ்னு எழுதணும். இந்த நேரம் வந்து டிஸ்கவுண்ட்னு எழுதிடணும். இது ரெப்ரசென்ட் பண்றதை எழுதிடணும். ஸோ இது மார்க்கெட் பிரைஸ், இது டிஸ்கவுண்ட். ஸோ இதோட யூனிட் என்ன? ருபீஸ். அதே மாதிரி இதோட யூனிட் என்னது? ருபீஸ். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணலாம். 1000 போது என்ன பாயிண்ட் வந்துச்சு? அதுல பாதி 500. அடுத்தது வந்து அடுத்தது என்ன திங்க 2000. 2000ல வந்து பாதினா 1000. அடுத்து 3000. 3000ல பாதினா 1500. தென் 4000ல பாதினா 2000. தென் 5000ல பாதினா 2500. ஓகே, ஸோ இந்த புள்ளி எல்லாம் ஜாயின் பண்ணும். ஸோ இந்த நேரம் ஆரோ போட்டுறக்கூடாது. யூஸ்வலா போடுற மாதிரி டபுள் ஆரோ ஹிட் போடக்கூடாது, ஏன்னா இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இது அப்வர்ட் இன்க்ரீசிங்காக போட்டு இங்கே ஒரு ஆரோ போட்டு விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டைரக்ட் வேரியேஷன் திங்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரைட் லைனோட பேர் என்னது? y is equal to 1/2 x. இது கண்டிப்பாக எழுதணும், ஸ்ட்ரைட் லைன் நேம். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதுறதுனா எழுதிக்கலாம் இங்கே, நம்ம இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க் குறைக்க மாட்டாங்க. ஸோ 1000, 500, 2000, 1000 இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 3000, 1500. ஓகே, பாயிண்ட்ஸ்ல எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் திங் கேட்டிருந்தது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து the market price when a customer discounts get a discounts of 3250. ஸோ 3250 டிஸ்கவுண்ட்ல நம்ம பார்க்கணும் கிராஃப்ல எங்க இருக்குன்னு. ஸோ கிராஃப்ல 3250 எங்க இருக்குன்னா இந்த 3000க்கும் 3500க்கும் நடுவுல ஒரு திக் லைன் இருக்கும். அதுதான் வந்து அதுல பாதி 3250. 3000க்கும் 3500க்கும் மிடில்ல வர்ற இந்த திக் லைன் இருக்குல்ல, அதுதான் வந்து 250. ஒவ்வொன்றிலையும் அந்த இடையில இருக்கிறது 250. இந்த மொத்தமா 500. அப்ப அதுல பாதி என்ன வரும்? 250. ஸோ அப்ப இதுதான் வந்து 3250. ஸோ இதை வந்து நேரா இந்த திக் லைன்லயே கோடு போட்டுவாங்க. எது வரைக்கும்? இந்த ஸ்ட்ரைட் லைன் மீட் பண்ற வரைக்கும். ஸோ அங்க ஒரு லைன் தெரியும் திக் லைன். ஸோ அதுலயே கோடு போட்டே வந்தீங்கன்னா இங்க வந்துடும். அப்ப 6000க்கும் 7000க்கும் நடுவுல இருக்கிறது என்னவா இருக்கும்? 6500. ஸோ 6500ல பாதி தான் வந்து 3250. 6500ல பாதி தான் என்னது? 3250. So next என்ன கேட்டிருக்காங்கன்னா, the discount when the market price is 2500. So market price னா எங்க இருக்கு? x axisல. So x axisல 2500 எங்க இருக்குன்னா 2000க்கும் 3000 நடுவுல இந்த வர இதுதான் வந்து 2500. So இதுல இருந்து நேர் கோடு போடணும். போட்டு ஸ்ட்ரைட் லைனோட ஸ்டாப் பண்ணா இங்க ஒரு கோடு தெரியும் திக் லைன். So அது வரைக்கும் போட்டுருங்க. So அப்ப 1000க்கும் 1500க்கும் நடுவுல இருக்கிறது என்னவா இருக்கும்? 1250. So அப்ப 2500 மார்க்கெட் பிரைஸ் இருந்தா அதோட டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கும்னா 1250. ஓகே, சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் போட்டு from the graph இப்போ first subdivision
if discount equal to 3,250 rupees, then market price is equal to rupees 6,500. okay, second subdivision la if market price sentence form பண்ணி எழுத வேண்டியதில்லை, இந்த மாதிரி எழுதினா போதும். market price is equal to rupees 2,500, then discount equal to rupees 1,250. so இதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.